நாம எத்தனை ஆயிரம் கணக்குல ஓதி இருப்போம். ஒரு கணக்கிட்டாவது நம்ம ஓதி இருக்கணும். இந்த இறுதி 10கள்ல அதை நாம அதிகமாக ஓதுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அடுத்து இரண்டாவது ஒரு அடையாளத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நல்ல மௌத்துக்கான அடையாளம் என்ன தெரியுமா? மௌத்துல் முஃமினி பிஅரக்கில் ஜபீனி. நல்ல மௌத்துக்கான அடையாளம் அவருடைய நெத்தியில முத்து துளிகளை போன்று வேர்வை என்பது ஏற்படும். முகம் முழுக்க வேக்காது, உடம்பு முழுக்க வேக்காது, கை கால் முழுக்க வேக்காது. எங்க மட்டும் வேக்குங்க? நெற்றியில் மட்டும். சஜிதா செய்தார் இல்லையா, அந்த சஜிதா செய்த இடத்துல வேர்த்து வடியவும் செய்யாது. அந்த வேர்வை முத்து துளிகளை போன்று அப்படியே அது கண்ணாடியை போன்று நின்று கொண்டிருக்கும். இது நல்ல மௌத்துக்கான அடையாளம் சகோதரர்களே. அதனாலதான் சஜிதா செய்யும் போது நமது எந்த ஆடையும் எந்த முடியும் படாத வண்ணத்தில் நமது நெத்தியை நாம் என்ன செய்யணும்? சஜிதா செய்யணும். ரசூலுல்லாஹ்ட்ட சஹாபாக்கள் கேட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளை மறுமை நாள்ல என்னுடைய உம்மத்தை நான் தனியாக அடையாளம் கண்டு கொள்வேன் அப்படின்னாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, கோடிக்கணக்கான மக்கள் இருக்கும்போது எப்படி தனியா அடையாளம் கண்டுக்குவீங்க? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மின் அஸரி சுஜூத், சுஜூதுடைய அடையாளம். சுஜூது செய்து செய்து அப்படியே கருப்பாவது இல்ல, இந்த கருப்பு நாளை மறுமை நாள்ல சூரியனை விட பிரகாசமாக ஒளிக்கும். இது ஒரு அடையாளம். இரண்டாவது, ஒழுவில் சொல்லப்பட்ட பரவான அளவுகளை விட அதிகமாக கழுகப்படுகின்ற இடங்கள் அது ஜொலித்துக் கொண்டிருக்கும். இது என்னுடைய உம்மத்திற்கு மட்டும் அல்லாஹ் கொடுத்தான். பரவு எவ்வளவு கழுவுறது? முட்டி வரைக்கும் கழுவுறது பரவு. அதை ஏற்றி கொண்டு கழுவுறமா? இப்படி கழுவுறோம்னு சொன்னா இங்க இருந்து இது வரைக்கும் என்ன செஞ்சுட்டே இருக்கும்? ஜொலித்துக் கொண்டே இருக்கும். இந்த அடையாளங்களை வச்சு நான் என்ன செய்து கொள்வேன்? கண்டுகொள்வேன்னு சொன்னாங்க. அப்ப இது நல்ல மௌத்துக்கான இரண்டாவது ஒரு அடையாளமாக இருக்கிறது. மூன்றாவது அடையாளத்தை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள். அந்த மனிதனை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மௌத்துடைய நேரத்துல நல்ல அமல்களை அல்லாஹ் செய்ய விட்டுருவான். நல்ல மௌத்துக்கான அடையாளம் என்னங்க? அவர் எப்படி எப்படியோ வாழ்ந்திருப்பாரு. மௌத்தா போறதுக்கு ஒரு 10 நாள் தான் இருந்திருக்கும். அமலை எத்தனையோ பேர் பேசியிருப்போம். திடீர்னு என்ன செஞ்சாலும் தெரியல, என்ன தோணுச்சு தெரியல. இவருக்கு பிள்ளைகள்லாம் கூப்பிட்டாரு, சொந்தக்காரங்கள்லாம் கூப்பிட்டாரு, சொத்து பத்துலாம் இருக்கிறதெல்லாம் கரெக்டா பங்கு வச்சு கொடுத்துட்டாரு, கடன் எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சுட்டாரு. ஒரே பள்ளியாசல் பக்கமே வந்துகிட்டு இருந்தாரு. நம்ம சில பேரை பத்தி பேசியிருப்போம் எப்பமாவது இல்லையா? அது எதற்கான அடையாளம்? நல்ல மௌத்துக்கான அடையாளம். ஒரு நபரை அல்லாஹ் நல்ல முறையில மௌத்தாக்கணும் முடிவு பண்ணிட்டா, அவருடைய மௌத்துக்கு ஒரு சில தினங்களுக்கு முன்பு நல்லதின் பக்கம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவரை அழைத்து கொண்டு வந்து விடுவான். இதை மூன்றாவது அடையாளமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள். நான்காவது அடையாளமாக நாயகம் சொன்னாங்க, மலக்குல் மௌத்தை